குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவில்லாத காரியம் சிறப்பாக இருக்காது. நம்ம என்னதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சாலும் ஒரு குரு வழி நடத்துகிற மாதிரி வேற யாராலையும் வழி நடத்த முடியாது. ஒரு குரு இருந்தார், நமக்கு ஒரு குரு சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப அக்கறையாக குரு சொல்லுவார். அப்பா அம்மாவை விடவா குரு அக்கறையாக சொல்லுவார்னு கேட்கலாம். அப்பா அம்மா தன் குழந்தை கெட்டு போயிடக்கூடாதுன்னு செல்லமாக பல்லில் பூச்சி வரும் அப்படின்னு தெரிஞ்சு கூட இந்த சாக்லேட் வாங்கி கொடுப்பா. இவ தான் அப்பா அம்மா. குழந்தை மனசில் சஞ்சலம் ஏற்படணும்னு தெரிஞ்சு கூட செல்ஃபோனை கொடுத்துன்னு போவாள். இந்த காலத்துக்கு உகந்த மாதிரி சொல்லணுன்னா அதான் உண்மை. அவள் தான் அப்பா அம்மா. கடவுள் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் படைச்சிட்டார். எல்லாத்தையும் நீ எடுத்துக்கூடா அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டார். நான் எல்லாம் படைச்சிருக்கிறேன், எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது. நீ எத்தனை நாள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் தீர்மானம் பண்ண போகிறேன். மற்ற எப்படி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது, நீ எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கோ, சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் ஒரு பக்கம், அப்பா அம்மா இப்படி ஒரு பக்கம். இப்போ இந்த குரு தான் என்ன பண்ணுறாருன்னா, நீ சாக்லேட் சாப்பிடாத, உனக்கு சாக்லேட் வேண்டாம், இந்த நேரத்தில் மட்டும் சாப்பிடு, இந்த நேரத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணு, இந்த ஆப்பை யூஸ் பண்ணு, இந்த நேரத்தில் யூஸ் பண்ணாத அப்படின்னு வழிகாட்டுவார். அப்போ குரு வேணும். அப்படிப்பட்ட குருவை எல்லாருக்கும் குரு கிடைக்கிறாளா அப்படின்னா கண்டிப்பாக குரு கிடைப்பாங்க எல்லாருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுன்னா, நம்ம நினைக்கிறத நம்மளால் டைரக்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது. அப்போ ஒரு யாரோ ஒருத்தவங்க நமக்கு பாலமாக இருப்பாங்க. யார் அந்த பாலமாக இருக்கிறாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எடுத்த உடனே சில பாலங்களை பார்த்த உடனே பயந்துருவோம். இது எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு. கிராஸ் பண்ண ஈஸியாக கடந்திருப்போம். ஆனால் முதல்ல அந்த பாலத்தை பார்த்து பயந்துருப்போம். ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கிடச்சி நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு உள்ளே போகும்போது ஒரு குரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் குருவை பார்த்தோன்னே முதல்ல பயப்படுவோம். குருவாகவே முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசே வராது. இப்போது என்ன ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிறார் அப்படின்னா முதல்ல என் மேலே அவருக்கு நம்பிக்கை வராது. நம்பிக்கையோடவே வந்துட்டார் அப்படின்னா நான் பேச இந்த நம்பிக்கை குறைஞ்சிடும். திரும்பவும் அவர் பேசணும், திரும்பவும் பேசணும். அப்போ தான் நான் என் மேலே அவருக்கு நம்பிக்கை வரும். அப்போ தான் அவர் குருவாக என்னை ஏற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லை, சில பேர் சொல்லுவா இவர்கிட்ட போய் ஏன் இவரை குருவை ஏற்றுன்றேன்னு சில பேர் விமர்சிப்பா. விமர்சனங்கள் ஒரு பக்கம் வரும், அதையெல்லாம் தூக்கி எறியணும். எல்லாரும் அந்த விமர்சனத்தை கேட்டுக்கணும். நம்ம கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறார் அவ்வளவுதான். நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறார், கரெக்ட். அப்போ இவர் தான் குரு. இதை தான் கடவுள் விரும்புகிறார். கடவுள் என்ன செய்கிறார்னா உனக்கு குருவை கொடுக்கிறார். அந்த குரு மூலமாக நீ எதையும் இந்த உலகத்தில் அடையலாம். இந்த உலகத்தில் ஒரு குரு இருந்தால் அந்த குரு மூலமாக நீ எதையும் அடையலாம். அந்த நம்பிக்கையை குரு கொடுப்பார். இந்த குரு வக்கர பயிற்சி என் உறவுகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க போகுது. அந்த நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் நினைக்கிற ஒரு உண்மையான விஷயம் உங்கள் உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இந்த அரிய சந்தர்ப்பம் மிஸ் பண்ணாதீங்க.
18/11/2025, அதாவது நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல், அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி முதல் 17/3/2026 பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரை நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படின்னு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். இது நிதர்சனமான உண்மை. வாங்க இப்போ ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேச போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் நான் விளக்கி சொல்ல போகிறேன். பயன்படுத்திக்கங்க இந்த பதிவை. என் உறவுகளே, இந்த பதிவினோட நோக்கம் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காருங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்க. நிச்சயமாக மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்குள், பங்குனி 3ஆம் தேதிக்குள் நம்ம வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கிறதும் சில அற்புதங்கள் நடக்கிறதையும் நம்ம வாழ்க்கையுடைய இந்த வளர்ச்சியையும் உங்களால் பார்க்க முடியும். நோக்கம் நிறைவேறும், நல்லது நடக்கும். தன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கோ, தான் ஏதோ ஒன்றை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ, தன்னை ஏதாவது வேறு விதமாக நாம் மற்றவங்கள்ட்ட நம்ம வெளிப்படுத்தணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில எண்ணங்களை குரு இப்போ உங்களுக்கு மனசில் போய், ஆழ் மனசில் போய் பதிய வைக்க போகிறார். இப்போ பதிய வைக்கும் போது என்னாகும், மீனராசிக்காரர்களுக்கு தன்கிட்ட குறை இல்லை, அப்படியே குறை இருந்தால் இதுதான் குறை, இதை நம்ம மாற்றிக்க போகிறோங்கிற எண்ணம் உறுதியாயிடும். இந்த தாழ்வு மனப்பான்மைகள் விலகி போகும். இந்த நேரத்தில் குரு வக்கர பயிற்சி அடைகிறதுனால ஒரு நல்ல இடமாற்றத்தை நாம் சந்திக்க போகிறோம். நமக்கு பிடித்தமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயத்தை நடத்த போகிறோம். நம்ம எந்த இடத்துல தோற்று போயிடுவோமோ, எந்த இடத்துல மிரண்டு போயிடுவோன்னு பல பேர் நினச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் தோற்று போகவும் போகிறதில்ல, நீங்கள் அந்த இடத்த பார்த்து மிரள போகிறதும் இல்லை, மிரளவும் போகிறதில்லை, தோற்றும் போகிறதில்லை. இன்னும் சொல்லப்போனால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பல பேர் உதவிகள் செய்ய போகிறாங்க. விலகியவர்கள் கூட உதவி செய்ய போகிறாங்க, வேண்டாதவர்கள் கூட உதவி செய்ய போகிறாங்க. பேங்க் பேலன்ஸ் ஏறப்போகுது, கேட்ட லோன் கிடைக்க போகுது, மன முதிர்ச்சி ஏற்பட போகுது. ஒரு இதுவரைக்கும் சில இடத்துலலாம் பயங்கரமாக சுல்லுன்னு கோபம் வந்திருக்கும். இனிமேல் கோபப்பட்டால் வேலைக்கு ஆகாது ராஜா, இனிமேல் கோபப்படாமல் மற்றவங்களை எப்படி சிக்க வைக்கணும்னு பிளான் போட ஆரம்பிப்பீங்க மீனராசி அன்பர்களே. மீனராசிக்கு இந்த நேரத்தில் சில சிநேகிதங்கள் ஏற்பட போகுது, சில நட்புகள் ஏற்பட போகுது. அதில் ரொம்ப அந்யோன்ய நட்பும் ஏற்பட போகுது. இது உண்மை, இது குரு நடத்தி கொடுப்பார். இந்த அந்யோன்ய நட்புனால இந்த மீன ராசிக்கு இந்த அந்யோன்ய நட்புனால பிரபஞ்சத்தை உணரக்கூடிய சக்தி ஏற்படும். இந்த பிரபஞ்சத்தில் நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு இந்த அந்யோன்ய நட்பு கிடைக்குது அப்படின்னு இந்த மீனராசி இந்த பிரபஞ்ச சக்தியை உணர்ந்து அதில் அந்த பிரபஞ்சத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது. அப்போ ஏறத்தாழ குரு எப்படி பண்ணுறார், உங்களை நல்ல ஒரு முதிர்ச்சி மிக்க ஆளாக மாற்ற போகிறார். வளர்ச்சியுடைய உச்சத்தை அடைய வைக்க போகிறார். விளம்பரமே இல்லாமல், வியாபார நோக்கம் இல்லாமல், விபரீத எண்ணம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகிறார். இன்னும் சொல்லப்போனால் தமிழில் கலவுக்கெல்லாம் சொல்லும்போது பணங்காசுலாம் செலவே பண்ணாமல் பதவி கிடைக்க போகுது.
யாரோ உங்கள் பேரை பரிந்துரை செய்ய போகிறாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் இருந்த மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்க போகுது. மனப்பிரச்சனைகள் தீரப்போகுது. இன்னும் சொல்லப்போனால் விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலை பார்ப்பவர்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், உங்களுக்கெல்லாம் இப்போ லாபம் ஏற்பட போகுது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட கடன் சுமை குறைந்து சில இடங்களில் கடன் தள்ளுபடி நடக்கப் போகுது. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு விமோச்சன காலம். இதை யார் கொடுக்குறா? குரு கொடுக்குறார். விமோச்சனம், ஒரு விஷயத்திலேருந்து விமோச்சனம், குடும்பத்தோட பிடியிலிருந்து விமோச்சனம், சில உறவுகளுடைய பிடியிலிருந்து விமோச்சனம், சில தொல்லைகளிலிருந்து விமோச்சனம், சில அதிகாரிகளிடமிருந்து விமோச்சனம். ஆமாம், எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தாங்க. சில விஷயங்கள் எல்லாம் ஏண்டா நம்ம இந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம், இப்படி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை நமக்கு தேவையா, இவங்கிட்டெல்லாம் போய் கை கட்டி நிற்க வேண்டியதாக இருக்குது, இவங்கிட்டெல்லாம் போய் கேட்க வேண்டியதாக இருக்குது, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம வாய்ப்பை விட்டதுக்காக இப்படியே ஆண்டவன் நம்மளை வச்சு செய்வான் அப்படின்னு யோசித்தோம்ல. அதுக்கு இப்போ பிளான் கொடுக்குறார் கடவுள். நீ யோசித்தது கரெக்டு ராஜா, நானும் தப்பு பண்ணியிருக்கிறேன், அதனால் நானே உனக்கு வழி காட்டுறேன், இந்த வழியை இப்போ எடுத்துக்கோ, இது ஒரு குரு மூலமாக தரேன் அப்படின்னு குரு மூலமாக உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவார், நல்லவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவார், நல்ல வழிகளுடைய தொடர்பை ஏற்படுத்துவார், ஞானிகளுடைய தொடர்பை ஏற்படுத்துவார். ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயாதீங்க. இந்த நேரத்தில் ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயாதீங்க, வேண்டாம், அதை தவிர்த்துருங்க. ஆக குரு உங்களுக்கு முழுமையான உதவி செய்ய காத்திருக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், சிவபெருமான், நீங்கள் வணங்கும் குரு, உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு குருவை காட்டி அந்த குருவினால் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறார். மனசை லேசாக வச்சுக்கிங்க மீனராசிக்காரர்களே, கனமாக வேண்டாம், லேசாக வச்சுக்கிங்க. ஒரு ஃபீலிங்கும் உங்கள் முகத்தில் காட்டாதீங்க, சந்தோஷமாகவே இருங்க. எந்த இடத்துலையுமே ஒரு சோகமோ ஒரு வருத்தமோ ஒரு பயமோ காட்டாதீங்க. ஏன்னா அதெல்லாம் இப்போ கடக்க போகிறீங்க. இதை காட்ட போகிறோமோ அது அப்படியே தொடர ஆரம்பிக்கும். வேண்டாம், எச்சரிக்கை. சந்தோஷத்தை மட்டும்தான் வச்சுக்கணும். ஒருத்தர் சந்தோஷமாக நிற்கிறார், ஒருத்தர் சோகமாக நிற்கிறார், ஒரு வருத்தமாக நிற்கிறார், ஒருத்தர் கோபமாக நிற்கிறார். அந்த பக்கமாக வரக்கூடிய ஒரு நல்லவர் யாருக்கிட்ட பேசுவார்? சந்தோஷமாக இருக்கிறவர்கிட்ட பேசுவாரா, கோபமாக இருக்கிறவர்கிட்ட பேசுவாரா, வருத்தமாக இருக்கிறவர்கிட்ட பேசுவாரா? சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கிறவர்கிட்ட தான் முதல்ல அவர் பார்வை போகும். ஏன்னா அங்கே தான் பயம் இருக்காது அவருக்கு. அப்போது குரு இப்போது நல்லவர்களை வழிகாட்ட போகிறார், நல்லவர்களை உங்கள் பக்கம் அனுப்ப போகிறார். அப்போ நீங்கள் இப்போ சந்தோஷமாக உங்கள் முகத்தை வச்சுக்கிங்க. அவர்கள் உங்கள் கிட்ட வந்து பேச ஆரம்பித்த பிறகு எனக்கு இது மட்டும் நடந்தால் போதுன்னு சொல்லுங்கள், அதை நடத்தி கொடுப்பார். அதை விட்டுட்டு பழைய காலம் நடந்த கதை. இந்த நேரத்தில் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் 17/3/2026 பங்குனி மாதம் 3ஆம் தேதிக்குள்ளே யாருக்கிட்டையும் பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க, பழசை பற்றி பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நேரத்தை இப்போ சரியாக பயன்படுத்திங்க. ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய புரட்சியை கொடுக்க போகுது, வளர்ச்சியை கொடுக்க போகுது. குரு பகவான் அனுக்கிரகத்தை கொடுக்க போகிறார். வாய்ப்பு தான் இப்போ நமக்கு கடவுளை தவிர கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் இப்போ கண்ணுக்கே வரக்கூடாது. வேஸ்ட்டு டைம், எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட். யோசிக்காதீங்க, நல்லதை யோசிங்க, நடப்பதை யோசிங்க. உங்கள் கூட குரு இருப்பார், நானும் இருப்பேன். நல்லது நடக்கும்.